தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன், வாழ்த்துகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் வாசிக்கிறோம். நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கேதான் இருக்கிறோம் என்றான். நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே. தேவப்பிள்ளையே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாய் உன்னை தேடி வருகிறது. நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நீ உன்னை அழித்து கொள்ள நினைக்காதே. இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை அழிக்கணும்னு நீ நினைக்கிற, உன்னை நீ காயப்படுத்தணும்னு நீ நினைக்கிற, உன் வாழ்க்கையில் வந்த வியாதி நிமித்தமாக, உன் வாழ்க்கையில் ஏற்பட்டதான சடுதியான சில திகில்கள் நிமித்தமாக, சில பாவத்து நிமித்தமாக உன்னை நீ கெடுத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறாய். உன் ஆத்துமாவை நீ கெடுக்கணும்னு நீ நினைக்கிற. ஆண்டவர் சொல்லுகிறாரு, உன்னை நீ கெடுத்து கொள்ளாதே. இங்கே நம்ம வாசிக்கும் பொழுது, சிறைச்சாலையில் இருந்ததான பவுல், அவன் அஸ்திபாரங்கள் அசைக்கப்பட்டு வெளியே வருகிற நேரத்திலே அங்கு இருந்ததான சேவகர்கள் தங்களை கெடுத்து கொள்ள வேண்டும் அல்லது தாங்கள் மாய்ந்து கொள்ள வேண்டும், தங்களை கொலை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் நினைக்கிறார்கள். அந்த நேரத்தில் தான் கர்த்தருடைய வார்த்தை பவுலின் மூலமாக அங்கே வருகிறது. நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே. உன் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற சில கடன் பிரச்சனை நிமித்தமாய் உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே. உன் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற சில காரியங்கள் நிமித்தமாய் உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே. நாங்கள் இங்கே இருக்கிறோம், நாங்கள் இங்கே இருக்கிறோம். கர்த்தருடைய ஊழியக்காரன் உனக்காக இருக்கிறார். உனக்காக ஜெபிக்கத்தக்க ஒரு தேவ மனுஷன் உனக்காக இருக்கிறார். தேவன் உங்கள் சபையில் உங்களுக்கு கொடுத்திருக்கிறதான ஊழியக்காரன், அவர் உங்களுக்கு ஒரு உத்தரவாதி, உங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்கக்கூடியதான தேவ மனுஷன் அவர். உன்னை நீ கெடுத்து கொள்ளாதே, அவரிடத்தில் கடந்து செல். ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான வழிகளை அவர்கள் உங்களுக்கு போதிப்பார்கள். அவர்கள் உங்களுக்காக திறப்பிலே நிற்பார்கள். அவர்கள் உங்களுக்காக ஜெபிப்பார்கள். நீ உன் கட்டுகளிலிருந்து விடுதலையாகி ரட்சிக்கப்பட, விடுதலையாக்கப்பட, அதிலிருந்து வெளிவர தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. கெடுதி என்று சொல்லும் பொழுது நீ சூசைட் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற, தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நினைத்து கொண்டு இருக்கிற, உன் மனதை கர்த்தர் மாற்றுவாராக. உன் சிந்தையை கர்த்தர் மாற்றுவாராக. ஒரு தெளிவை கர்த்தர் இன்றைக்கு தரட்டும். ஒரு தெளிவான இருதயத்தை கர்த்தர் உங்களுக்கு தரட்டும். தெளிவான மனநிலைமையை கர்த்தர் உங்களுக்கு தரட்டும். பிசாசு உங்கள் மனதை குருடாக்கணும்னு நினைக்கிறான், உங்களை அழிக்கணும்னு நினைக்கிறான், உன் ஆத்துமா சங்காரம் பண்ண வேண்டும் என்று நினைக்கிறான், உன் சரீரத்தை கெடுதிக்குள்ளாக்க வேண்டும் என்று நினைக்கிறான். இயேசுவின் நாமத்தினாலே அந்த எல்லா பொல்லாத சத்துனுடைய கிரியைகளை கட்டி நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த நாளில் தாமே, இந்த நேரத்தில் தாமே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கும்போதே உனக்குள்ளாக, உன் இருதயத்திற்குள்ளாக, உன் மனதிற்குள்ளாக ஒரு விடுதலையை தருவாராக. உன்னை கெடுதிக்குள்ளாக நீ ஒன்றும் செய்யாதே. உன்னுடைய ஊழியக்காரர்கள், உனக்கான ஊழியக்காரன் உனக்காக திறப்பில் நிற்கிறார். அவர் இடத்துல கடந்து செல், பேசு. தேவன் அந்த இடத்துல ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான வழிகளை திறப்பார். நீ விடுதலையாவாய். பரத்திற்குரியவனாய் மாற்றப்பட கர்த்தர் உதவி செய்வார். பரத்திற்குரியவனாய் மாற்றப்பட கர்த்தர் உதவி செய்வார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தங்களை கெடுத்து கொள்ள வேண்டும், தங்களை அழிக்க வேண்டும், எப்படியாவது மாய்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பல விதங்களில் எண்ணிக்கொண்டு இருக்கிற உடைய பிள்ளைகள் இந்த நாளில் தானே தேவ சமூகத்தில் வந்து நிற்க, ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ள, ஊழியக்காரனிடத்தில் வர, அந்த இடத்தில் தானே உடைய பிள்ளைகள் விடுதலையை அனுபவிக்க, அதிலிருந்து வெளிவர, மனம் பக்குவமாக புதிதாக்கப்பட இயேசுவின் நாமத்தினால் உடைய ஊழியக்காரனாய் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். நீர் உடைய ஜனத்தோடு கூட தெளிவாய் பேசி இருக்கிறீர். விடுதலையை தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆம் தேவ பிள்ளையே, உன் மனதை கெடுத்து வைத்திருக்கிறதான பிசாசு, உனக்கு நீ கெடுதி செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைத்திருக்கிற எண்ணங்கள் இயேசுவின் நாமத்தினாலே அது கடிந்து கொள்ளப்படட்டும். அதிலிருந்து கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு வருவாராக. நீ தேவ சமூகத்தில் வா, ஊழியக்காரனிடத்தில் செல்,
அதிலிருந்து தப்பி போகத்தக்க வழியையும் கர்த்தர் உங்களுக்கு ஏற்படுத்தி நடத்துவார். காட் bless you. God bless you.